Your chinna prayer. Precious Father, thank you, Lord, for holding the covenants as you promised, Father God, for being a faithful Lord in over the ages and centuries and thousands of years, Father God. We praise you, praise your name. Help us, Father, to understand them. Help us, Father, to realize what is important for you. Help us, Father, to humble ourselves, our wishes, our desires of this earth. Help us to look on to you, Father, to focus on to you. Move our eyes from this earthly surrounding and move our eyes to you, Father God. While we look at the messages you have left us, um, over time in history about the Messiah, help us, Father, to understand that your words about the second coming is also true. And we wait for it with seriousness and eagerness, Father God. Take this time and bless it. In Jesus' name I ask. Amen. All right. So we are looking at the covenant keeping கார்டன் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ எப்படி ஈடன்ல கொடுத்த அந்த ஜெனசிஸ் 3:15 ஒரு டெலிவரர் ப்ராமிஸ் பண்ணுறாரு, சேட்டன் டிஸ்ட்ராயர் ப்ராமிஸ் பண்ணுறாரு. அண்ட் ரைட் நவ் ஆஸ் ஆஃப் டுடே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா டேவிட் எழுதின சாம்ஸ். ஸோ ஜீசஸுடைய ஃபர்ஸ்ட் கம்மிங்க்கு 1000 இயர்ஸ்க்கு முன்னால த்ரூ கிங் டேவிட் காட் கொடுத்த information about the Messiah, right? So, Messiah பத்தினது ப்ராஃபட்டிக்கலா டேவிட் கிட்ட என்னெல்லாம் கொடுத்தாரு அப்படின்றதான் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம், ரைட் இல்லையா? சரி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது Psalm 69. கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ லாங் psalm. ஸோ அதில் வீல் ஃபோக்கஸ் ஆன் த வேர்சஸ் விச் ஆர் messianic. Actually, a whole psalm is messianic, but let's look at particular verses which are very clearly understood. Okay, சரி. Oh, oops. Okay, so மெசையாக்கு வந்து கடவுளுடைய வீட்டோட காரியங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இருக்கும். ஸோ ஹீ இஸ் நாட் அ ஸ்ட்ரேஞ்சர். இப்போ யோசிச்சு பாருங்களேன், கிடியோன் யோசிச்சு பாருங்க. காட் ஹேட் டு கோ அண்ட் கால் கிடியன் இல்லை வேலைக்கு கூப்பிடுறதுக்கு. ஹி ஹேட் டு போய் கூப்பிட்டு கிடியனுக்கு சந்தேகம் வந்து கிடியனை கன்வின்ஸ் பண்ணி அப்படி கூப்பிட வேண்டியிருந்தது. கூப்பிட்டாரு இல்லை. he was not immediately zealous for God's work. மோசே யோசிச்சு பாருங்க, நான் திக்குவாயன், நான் தான் போகணுமா, வேற யாரும் போக மாட்டாங்களா, ஆரோனை துணைக்கு அனுப்புறீங்களா, அண்ணன் கூட வரட்டுமா? யூனோ he is not zealous. முதல்ல அழைப்புக்கு டக்குன்னு ஓகேலாம் சொல்லலை. ஜோனா, you can see, if you read about Jeremiah, he'll be like that. ஸோ யூஸ்வலாக வந்த நிறைய காடோட பிளான்ல நிறைய ஆக்ட் பண்ண பீப்புள் கூட தேவர் நாட் ஜெலஸ், ரொம்ப இதா இல்லை. பட் இந்த பர்டிகுலர் வேர்ஸில் Psalm 69ல் கொடுக்கப்பட்ட வேர்ஸில் வந்து வேர்ஸ் நம்பர் 9th verse கையில் வச்சுருந்தீங்கன்னா வாசிக்கிறீங்களா? என்னோட அனிமேஷன்லாம் தப்பு தப்பா இருக்கு கொஞ்சம். பட் Psalm 69:9 வாசிச்சு பார்க்குறீங்களா? உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. ஓகே, ஸோ zeal for your house has eaten me up. இல்லை, உம்முடைய வீட்டை குறிச்சு உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அப்படி ஒரு 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 ஃபயரோட இருந்திருக்காரு ஜீசஸ். இது எப்போ இந்த வேர்ஸ் ஃபுல்ஃபில் ஆகுது? அவர் அந்த அவர் அந்த டெம்பிளில் இருந்த சேல்ஸ் பீப்புள் எல்லாம் பார்த்து. ஸோ இந்த ஆக்சுவலாக அது வந்து தே ஆர் நாட் நார்மல் ஷாப்ஸ். ஓகே, ஸோ தே ஆர் நாட் செல்லிங் நார்மல் திங்ஸ். அவங்களுக்கு நிறைய ரூல்ஸ் இருந்ததில்ல. மவுண்ட் சீனாயில் லா கொடுக்கும்போது தோரா ரூல்ஸில் அவங்க எப்படிலாம் காணிக்க செலுத்தணும்,
என்ன என்ன காரியத்துக்கு என்ன காணிக்க செலுத்தணும். பேபி பிறந்துச்சுன்னா டவ் 2 வைக்கணும். அப்படி நெறைய காணிக்க. இப்போ சின்னுக்கு என்ன ஆஃபரிங், தேங்க்ஸ் கிவிங்க்கு என்ன ஆஃபரிங், பீஸுக்கு என்ன ஆஃபரிங், ஃபெலோஷிப்புக்கு என்ன ஆஃபரிங்ன்னு நெறைய ஆஃபரிங்ஸ் உண்டு. கிளென்ஸ் பண்றதுக்கு ஆஃபரிங், இன்னும் ஆஃபரிங் உண்டு. இப்போ இந்த ஆஃபரிங் எல்லாரும் முன்னால அந்த டேபர்நாக்ல சுத்தி இருந்தாங்க. மக்கள் வந்து அங்கருந்து நடந்து வந்து அந்த டென்ட்லாம் கிராஸ் பண்ணி டேபர்நாக்கிள்ல காணிக்கையா குடுத்துருந்துருப்பாங்க. வில்டர்னஸ்ல இருக்கும்போது கடவுள் காணிக்கையும் கேட்கல. ஏன்னா இவங்க இன்னும் செட்டில் ஆகி அவங்க கிட்ட சொத்து எல்லாம் வந்து ஆடு மாடெல்லாம் வளர்த்து இன்னும் அந்த ஸ்டேஜ் வரலல்ல. ஸோ அவர் எதிர்பார்த்ததே கானான் தேசத்துக்கு போன பிறகு அந்த 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் அது டேபர்நாக்கிள்ல கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவர் இன்னொரு கிளாஸும் கொடுப்பாரு. 3 டைம்ஸ் இன் அ இயர் ஜெருசலேம்ல போய் தான் வர்ஷிப் பண்ணணும் அவங்களுக்கு கணக்கு. ஸோ ஜெருசலேம்ல போய் வர்ஷிப் பண்ணணும்னா நாட்டில் எங்கே இருந்தாலும் தே ஹேவ் டு கோ தேர். அப்போ அங்கே ட்ராவலிங் அந்த டைமில் வந்து நடந்து வந்திருக்கணும். டாங்கி மேலே வந்திருந்திருப்பாங்க. அப்படி ட்ராவல் பண்ணியிருப்பாங்க கஷ்டப்பட்டு. ஸோ இட் வுட் ஹவ் பீன் அ லாங் ஜேர்னி, டேஸ் கணக்கில் ஜேர்னி பண்ணி வந்திருந்திருப்பாங்க. ஸோ எல்லார்கிட்டேயும் தே மே நாட் ஓன். இப்போ நிலம் வச்சுருக்கவங்க ஒருவேளை ஆடு மாடு வச்சுருக்க மாட்டாங்களா இருக்கும், புறா வச்சுருக்க மாட்டாங்களா இருக்கும். ஸோ அப்படி டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் இருக்கும்ல. ஸோ தே கேன் கிவ் மணி அண்ட் பாய் அண்ட் தென் கிவ் அப்படின்றது அது அங்கேயும் இருக்கு. அங்கேயே இருக்கு. மோசே கிட்ட கடவுளுக்கு லா கொடுக்கும் போதே அந்த கிளாஸஸ் எல்லாம் கொடுத்துருந்தாரு. பணமாக கொடுங்கன்னு கூட கொடுத்து எழுதியிருக்கோம். பட் இருந்தாலும் அந்த ஒன்ஸ் இன் அ இயர் 3 டைம்ஸ் இன் அ இயர் எல்லாரும் வரும்போது அவங்க வந்து தே ஹாவ் டு பை சர்டன் திங்ஸ். அப்புறம் அதே மாதிரி தலைக்கு அந்த ரிடெம்ஷனுக்குன்னு ஒரு காணிக்கையும் கொடுக்க சொல்லியிருக்கோம். வெள்ளியில் ஷெக்கல்னு, அது டெம்பிள் ஷெக்கல்னு. அது அவங்க கரன்சியே கொஞ்சம் வேற. அந்த ஷெக்கல் அந்த பணமே டிஃப்ரெண்ட். இட்ஸ் லைக் வேற கண்ட்ரி பணம் மாதிரி இது ஒரு வேற பணம். அதுவும் டிஃப்ரெண்ட். ஸோ வெளி ஊர்கள்ல இருந்து வர்ஷிப் பண்ண ஜெருசலேமுக்கு வர மக்கள் தே ஹாவ் டு சேஞ்ச் தேர் மணி ஆர் பை இந்த லோக்கல் அனிமல்ஸு, பேர்ட்ஸ் எல்லாம் வாங்கணும். அந்த காரியங்களை நியாயமாக விற்காம ரொம்ப விலை அதிகமாக, ஏன்னா இது வாங்கியே ஆகணும்ல. ஸோ அந்த பீப்புளுக்கு பாரமாக இருக்கிற மாதிரி இந்த சேல்ஸ் பீப்புள் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் காட் இஸ் லைக் ஜீசஸ் இஸ் வெரி ஆங்க்ரி. என்ன த ஹோல் பாயிண்ட் ஆஃப் காணிக்கையே விட்டு போயிடுதே அப்படின்னு தான் ஹி இஸ் ஸோ அப்செட். அதனால தான் அவர் அவர் வந்து இந்த மாதிரி வியாபார வீடாக்குறீங்கன்னு சொல்லி கோவப்பட்டு அடிக்கும் போது டிசைபிள்ஸுக்கு இந்த வசனம் ஞாபகம் வருது அவங்களுக்கு. ஓகே, ஸோ இது எங்கே இருக்கு? ஜான் சாப்டர் 2 verses 14 to 17 வாசிச்சிங்கன்னா they are remembering Psalm 69:9. அவங்களுக்கு ஞாபகம் வருது. வாசிக்கிறீங்களா? John 2:14 to 17. தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்ற எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். So they remembered Psalm 69:9. அதாவது மெசையா இஸ் டிஸ்பிளேயிங் தட் அப்படின்றத they are remembering. அது ஞாபகம் வருது அவங்களுக்கு. ஓகே, இது ஒரு வசனம் இன் Psalm 69. Actually, multiple verses are there which talk about the Messiah. So we'll see some more. Oh, okay. Psalm 69:9ல அந்த zeal ஒரு first half of the verse. Second half of the verse பாருங்க, அந்த reproach பத்தி இருக்கும்.
வாசிச்சு பாருங்க. தமிழ் இட்ஸ் ஈஸியர். Psalm 69:9. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. ரைட்? ஸோ அதான் அந்த ரிப்ரோச். ஸோ the reproaches which fell on God fell on Jesus. Right? So கடவுளுக்கு எதிரா வந்த தப்புகள் எல்லாம் ஜீசஸ் மேல விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு அவர். தட்ஸ் வாட் ஹி இஸ் டெல்லிங். ஓகே, ஸோ இதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் முதல்ல அந்த ஜீல் ஆஃப் த ஃபாதர்ஸ் ஹவுஸ் ஆல்சோ. எங்க அப்பா வீட்லயா இந்த இது நடக்குது அப்படின்னு அவருக்கு எதிர்த்து நடக்கிற காரியங்கள் இவரு தோல்ல தாங்கி இவரு சண்டை போடுறாரு. காட் கேன் ஃபைட் ஃபார் ஹிம்செல்ஃப், பட் தென் ஜீசஸ் அஸ் அ மேன் இஸ் டேக்கிங் இட் அப்பான். தான் தான் எடுத்து சண்டை போடுறாரு, கடவுளுக்காக சண்டை போடுற மாதிரி. ரைட்? ஸோ அதே வேர்ஸ் தான் இட் இஸ், ஐ மீன் அதே மீனிங் கண்டினியூஷன் தான் இந்த மீனிங் ஆல்சோ. த ரிப்ரோச்சஸ் ஆஃப் தோஸ் ஹூ ரிப்ரோச் யூ ஹேவ் ஃபாலன் ஆன் மீ. கடவுள் மேல விழுந்த நிந்தனைகள் ஏன் மேல விழுந்தது அப்படின்ற மாதிரி. ரைட்? இந்த வசன போர்ஷனை பால் டாக்ஸ் அபவுட் இட். ஓகே, ஸோ அது ரோமன்ஸ் 15:3 இருக்கு. வாசிக்கிறீங்களா? ரோமன்ஸ் 15:3. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். ஆமா. ஆம். ஸோ இதுல வந்து இது எங்க எப்படி யூஸ் பண்றாரு, எங்க கோட் பண்றாரு பால்னா, ஹீஸ் டெல்லிங் தட் ஜீசஸ் தான் இஷ்டப்படி வாழாம கடவுளுடைய இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி he lived. ஏன் அப்படி காட்ஸ் வில்லுக்கு அடங்கி வாழ்ந்தாரு அப்படின்னா, காடோட வில் ஆர் காட்ஸ் பிளான் ஆர் காட்ஸ் பிக் பிளான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒத்து வாழ்ந்தார். இன் லைன் ஆஃப் தட் he lived. Because of this reason, the reproaches of those who reproached you fell on me. அப்படின்ற காரணத்தினால Christ did not please himself. தான் இஷ்டத்துக்கு வாழல. He did not live for himself. He lived for God's will or காடோட காரியங்களுக்காக he gave up his life, right? So இது reflect ஆற verses, that is Jesus lived கடவுளுடைய சித்தத்துக்காக கடவுளுடைய காரியங்களை செய்யறதுக்காக வாழ்ந்தாருன்றது பைபிள்ல நிறைய இடத்துல இருக்கு, காஸ்பல்ஸ்ல நிறைய இடத்துல இருக்குல்ல. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஷோ சம் ஆஃப் தம், எடுத்து ரீட் பண்ணணும்ட்டு இல்லை, பட் ஐல் ஜஸ்ட் புட் இட் அப். ஸோ மேத்யூ 26:39 ஜெபம் பண்ணுவார்ல, ஐயோ கிராஸ் ஷுட் ஐ கோ த்ரூ, நான் சிலுவை தான் ஒரே வழியா இந்த மக்களை மீட்கிறதுக்கு அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணும்போது, இந்த கப் இஃப் இட் கேன் பாஸ் அவே ஃப்ரம் மீ, இது நடக்காமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு வழி இருந்து மக்களை ரிடீம் பண்ண முடிஞ்சா அது நல்லா இருக்கும்னு ஜெபம் பண்றாரு. as a man, Jesus is praying to his father. அப்பதான் he'll pray, oh my father, if it is possible, let this cup pass from me, nevertheless not as I will, ஏன் சித்தம் இல்லை, ஏன் பிளான் இல்லை, but as you will. So he prays that many times, and then we know that he went through the cross. John also describes this a lot. So John கொஞ்சம் டிஃப்ரெண்ட், காஸ்பலில் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதியிருப்பாருல்ல, ஒரு மோர் இவெண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்காது, மோர் தாட் ஃபோக்கஸ்டாக இருக்கும். அவர் சொல்லிக் கொடுத்த டீச்சிங்ஸ், அவரோட அந்த இமோஷன்ஸ், அது ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ அதில் அவர் எத்தனை வாட்டி இதை டிஸ்கிரைப் பண்ணுறாரு தெரியுமா? தட் இஸ் ஜீசஸ் டிட் எவ்ரி திங் ஃபார் ஹிஸ் ஃபாதர். ஃபாதர் காடோட இஷ்டப்படி ஃபாதர் காடோடைய வில் படி, பிளான் படி தான் அவர் எல்லாமே செய்தாருன்னு. ஸோ திஸ் இஸ் John 4:34. ஜீசஸ் said to them, my food, சாப்பிட கூட தேவையில்லை, my food is to do the will of him who sent me. என்னை அனுப்பினவர் அவருடைய காரியங்களை செய்கிறது தான் எனக்கு சாப்பாடு மாதிரி. லைக் இட் இஸ் அவ்வளோ கிரிட்டிக்கல். my food is to do the will of him who sent me and to finish his work. So why? Because அதே ஜீல் தான், அந்த டெம்பிளை கிளென்ஸ் பண்ண ஜீல், த காடுக்கு எதிர்த்து இருக்கிற ரிப்ரோச்சஸ் எல்லாம் தான் தோல்ல தாங்கி நிற்கிறாரு. ரைட்? தட் இஸ் வை.
right? John 5:30. I can of myself do nothing. So தானா செய்யணும், எந்த காரியத்தையும் செய்யணுன்ற பிளானே இல்லை. As I hear, I judge. My judgment is righteous because I do not seek my own will, but the will of the Father who sent me. That is the whole aim. அவருக்கு தானா ஒரு பிளான் போட்டே that's not his aim at all. Okay, so John 6:38. I have come down from heaven not to do my own will, but the will of him who sent me. John 8:29. And he who sent me is with me. The Father has not left me alone. Why? Because for I always do things that please him. Right? John 12:27. Now my soul is troubled, and what shall I say? Father, save me from this hour? That was the prayer. No, but for this purpose I came to this hour in the cross காரியத்துக்கு தானே நான் வந்திருக்கனே. So John 14:31. But that the world may know that I love the Father, and as the Father gave me commandment, so I do. Right? என்ன செய்ய சொல்லியிருக்காரோ அதை நான் செய்வேன். And so on. So கட்டாயம் there are many more. This is just from John, right? So அந்த zeal to do God's will he had, not just cleaning the house, right? That is half of the verse. The remaining part of the verse is whole of Jesus' life. So this is in 69:9. So what is God doing here? 1000 years before எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி God is telling through David, இப்படி ஒரு வாஞ்சையான தன்னுடைய சன்னை அனுப்ப போறாரு மெசையாவை, ரைட்? இவ்வளோ ஒரு ஜீலோட இருக்கிற ஒரு பர்சனை. There is another verse, okay? Verse 4. Psalm 69:4. வாசிக்கிறீங்களா? நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமா இருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்றிருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. So again, prophetical prophecy about Messiah. So it is a messianic verse. இந்த சாமே மெசியானிக் தான், பட் இருந்தாலும் மெசியானிக் verse. And அதில் என்ன சொல்லியிருக்காங்க? People will hate me for no reason. நிமித்தம் இல்லாமல் என்னை பகைப்பார்கள். கரெக்ட் இல்லை? ஜீசஸ் என்ன பண்ணாருன்னு ஜீசஸ் மேலே அவ்வளோ கோவம். எத்தனை பேருக்கு அவர் மேலே கோவம்? ரூலர்ஸ் முதல் கொண்டு அந்த பேபி ஜீசஸ் டைம்ல இருந்து கொல்ல ஆரம்பிச்ச அந்த ஹெராட்ல இருந்து, திங்க் அபவுட் இட். அவங்கெல்லாம் எனிமீஸ் தான். பின்னால குரூசிஃபை பண்ணுங்கன்னு சொன்ன மக்கள் கூட்டம் அவங்க எனிமீஸ் ஆயிட்டாங்க. அந்த so many surrounded by so many people. So this also is appearing in the New Testament, right? Okay. John 15:25 தயவுசெய்து எடுக்கிறீங்களா? John 15:25. முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று. ஆமா. ஸோ இது எங்க நடக்கும்னு சொன்னா, ஜீசஸ் வில் பி டாக்கிங் அபவுட் டிஃபிகல்டிஸ் வரும், என்ன எல்லாரும் எதிர்ப்பாங்க. என்ன மட்டும் இல்லை, என்ன எதிர்க்கிறனால கடவுளையும் எதிர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தன்னை ஃபாலோ பண்ற பீப்புளும் ஹேட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் இந்த போர்ஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ மீன் இட்ஸ் அவுட் ஆஃப் it is just an extra bit of information, okay? So world will hate Jesus, which is what he is telling. Jesus சொல்ற portion, the John 15:25 and in turn God-ஐயும் hate பண்றாங்க because they don't accept Jesus. They hate Jesus now, they are hating God also. This is in verse 23. And followers of Jesus-ஐயும் hate பண்ணுவாங்க. That is disciples எல்லாரையும் hate பண்ணுவாங்க. This is in verse 20. So let us come back and focus on
Jesus will be hated for no reason. So as I said, no reason இல்லாம ஆக்சுவலி the list is pretty wrong, pretty long. அவருடைய லைஃப் ஸ்டோரி யோசிச்சு பார்க்க வந்துட்டே இருந்தது. ஸோ ஐ டிட் நாட் வாண்ட் டு டூ இட். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதாக தானே இருக்கும், அதனால நான் அதுக்குன்னு மென்ஷன் பண்ணலை. ஸ்லைடு வேர்சஸ்லாம் பண்ணலை, கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணல. பட் ஜஸ்ட் திங்க் அ லிட்டில், ஜஸ்ட் டு மேக் யூ திங்க். இந்த ரோமன் சோல்ஜர்ஸ் அவரை மாக் பண்ணுவாங்கல்ல, க்ரௌன் ஆஃப் தார்ன்ஸ் வச்சு அவருக்கு அந்த ரெட் ட்ரெஸ் எல்லாம் போட்டு, பர்பிள் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு, ஆல் தட் தே டூ. ஒரு லிட்ரல் மாக் பண்ணுவாங்க. வை தே ஷுட் டூ இட்? வாட் டிட் ஜீசஸ் டூ ஃபார் தெம்? யோசிச்சு பாருங்க. அண்ட் ஒரு 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 அதிகாரி, ரைட், ஒரு அத்தாரிட்டி மாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, குரூசிஃபை பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. கரெக்ட்? ஸோ நான் சாதாரணமாக குரூசிஃபைன்னு மட்டும் பண்ணா போதாதா? Why mock him? Why do this extra thing? அதான், hated for no reason, தேவையே இல்லாம. அதே மாதிரி crucify பண்ணுங்க அப்படின்னு when people were telling, right, இந்த சான்ஹெட்ரின்ல சீஃப் பிரீஸ்ட், அந்த ஃபேரிசீஸ், இவங்க எல்லாருமே சதி பண்ணுவாங்க. ஓகே, அதுவாது ஒரு சென்ஸ் இருக்கு. ரிலீஜனுக்கு வேற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு, இவங்கள சொன்ன மாதிரி இல்லாம. அப்போ இவங்களுடைய சிச்சுவேஷன் இஸ் பேட், அதனால கொல்ல பிளான் பண்றாங்க. அண்டர்ஸ்டுட். சீரியஸ்லி அதுக்கு ஒரு ரீசனாவது இருக்கு. பட் இந்த குரூசிஃபை பரபாஸை விட்டுட்டு எங்களுக்கு ஜீசஸை கொல்லுங்க, வாய்? அது ஏன்? யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலாக நோ ரீசன். ஹீ ஒன்லி டிட் மிரக்கிள்ஸ் அண்ட் ஹீலிங் அண்ட் அந்த மாதிரி தான் செய்தார். அந்த பீப்புளை போய் ஹீ டென்ட் டூ எனி ஹார்ம் ஃபார் த ஜென்ரல் பப்ளிக். பட் தே ஆர் த ஒன்ஸ் ஹூ செட் crucify him. ஸோ இஃப் யூ திங்க் அபவுட் இட், அப்படி யோசிச்சுட்டே வந்தீங்கன்னா, he was actually surrounded by people who hated him for no reason, தேவையே இல்லாம. அது ஒரு ஒன் ஆஃப் த கேரக்டர் விச் வாஸ் ப்ராஃபஸிட் அபவுட் த மெசையா. எப்படி நுணுக்கமான ஃபீலிங்ஸ் எல்லாம் கூட மென்ஷன் பண்ணியிருக்கு ப்ராஃபஸிலன்னு பாருங்க. ஸோ ஃபென்டாஸ்டிக் ஆக்சுவலாக. ஆமாம், மேத்யூ 27:29, இந்த ரோமன் சோல்ஜர்ஸ் பண்ணது, தே புட் இட் ஆன் ஹிஸ் ஹெட் அண்ட் மாக்ட் ஹிம். தேவையே இல்லை, ஃபார் நோ ரீசன். நோ ரீசன். Matthew 27:12, falsely he was accused by priests and elders and everything. That's why he didn't bother. And then the people crucify சொன்ன பீப்புளாக இருக்கட்டும், கிராஸில் அவர் இருக்கும் போது தாண்டி போன பீப்புளாக இருக்கட்டும், நடந்து போயிட்டு இருந்த ஆன்லுக்கர்ஸ், அவங்க பண்ணது எல்லாமே எல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் ஒரு 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 ஆமாம், ஒரு மாக் பண்ணாது என்ன சொல்கிறது, வெரி ஹர்ட்டிங்ல, அது ஒரு எக்ஸ்ட்ரா ஹர்ட். ஸோ தே ஹேட்டட் ஃபார் நோ ரீசன். இந்த பர்டிகுலர் பார்ட் தட் ஹி வாஸ் ஹேட்டட் ஃபார் நோ ரீசன் ஆர் வித்தவுட் அ காஸ் அப்படின்றது நாட் ஒன்ஸ், இட் இஸ் தேர் இன் மெனி சாம்ஸ். Psalm 109:3லையும் இருக்குது, Psalm 35:19 இருக்குது, Psalm 119 இருக்குது. Okay, so but because we are studying Psalm 69, I picked on this verse. Okay. Psalm 69:8 பாருங்களேன். See how many references are there in Psalm 69. நிறைய காரியங்கள் இருக்கு. அவருடைய zealous, நிந்தைகளை அக்செப்ட் பண்ணி கடவுளுடைய நிந்தைகளை எடுத்தது. he was hated for no reason. இது இன்னொரு பாயிண்ட். Psalm 69:8, I have become a stranger to my brothers, alien to my mother's children. எடுத்தீங்களா? தமிழ்லையும் வாசிச்சிடலாமா? என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன். ஸோ ஜீசஸ் லைஃப் வாஸ் லைக் திஸ் இல்ல. பிரதர்ஸ் நம்பல, இவர் காட், இவர் சன் ஆஃப் காட்லாம் அவங்க ஏத்துக்கல. மேபி மேரி அண்ட் ஜோசப் அது கியூரியஸா இருந்தாங்க, பட் the other brothers were not. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸா இருந்த டிசைபிள்ஸ் கூட அவர் கெத்செமனே தோட்டத்துல மாட்டு
லைக் ஹி வாஸ் கேப்சர்டுன்னு உடனே எல்லாம் ஸ்கேட்டர் ஆகி ஓட்டாங்க வேற இல்லை. ஸோ தே ஆல்சோ வர் நாட் ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான் இருந்தாங்க. பீட்டர் ஃபாலோ பண்ணிட்டு போனா கூட எனக்கு அவர் தெரியாதே அப்படின்னு சொல்ற மாதிரி ஹி வாஸ் லைக் அ ஸ்ட்ரேஞ்சர். ஸோ டிசைபிள்ஸாக இருக்கட்டும், சொந்த பிரதர்ஸாக இருக்கட்டும், பிரதர்ஸ் டென்ட் பிலீவ் ஹிம். ஜான் 7:5. ஸோ தே ஆல் நோ ஒன். ஸோ ஹி வாஸ் அ ஸ்ட்ரேஞ்சர், ஹி வாஸ் அன் ஏலியன். ஏதோ வேற வேற ஒரு ஆள் மாதிரி தான். ஹி வாஸ் நாட் பார்ட் பிலவர்ட் ஆஃப் அ ஃபேமிலி அப்படின்னு இல்லை. இல்லை, அவரோட கூட நிற்கிறதுக்கு ஆள் இல்லை. ஜான் வேணா கிராஸ் கிட்ட இருந்தாரு, பட் மொத்தத்தில் லைக் no one was there with him. So he was kind of unloved, especially in difficult times. Yeah. இன்னொரு வசனம் ஓகேயா? ஸோ திஸ் இஸ் another portion. மெசையாக்கு கால் கொடுக்கப்படும்ன்ற வசனம் இருக்குல்ல, Psalm 69:21 பார்க்குறீங்களா? Psalm 69:21. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். ஓகே. ஸோ அந்த அந்த கசப்பு அண்ட் வினிகர் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிராஸில் வந்து அந்த கால் கொடுத்தாங்கன்றது இருக்கும். இஃப் யூ ரீட் Mark 15:23 ப்ளீஸ். Mark 15:23. வெள்ளை போளம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓகே. ஸோ ஆக்சுவலா இந்த கால் கொடுத்து ஜீசஸ் வில் நாட் ட்ரிங்க். He'll say, no, I don't want it. Okay. So this is the verse இப்போ நீங்க ரீட் பண்ண verse. இது நடந்தது ஆக்சுவலா குரூசிஃபிக்ஷனுக்கு போற வழியில. This is before the cross. ஓகே. ஸோ இந்த இது வந்து 4 காஸ்பல்லையும் இருக்கு. ஸோ இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த கால் வந்து ஒரு கசப்பு கலந்தது, ஸோ மெர் கலந்ததுன்னு ஒரு இடத்துல வாசிச்சோம்ல. இப்போ இந்த மார்க்ல எழுதியிருக்குல்ல, மெர் கலந்ததுன்ட்டு, வெள்ளைப்போளம் கலந்தது. வெள்ளைப்போளம் எங்க வருது? பேபி ஜீசஸ் டைம்லயும் வந்தது. அவங்க அந்த 3 wise men கொண்ட அந்த கிஃப்ட்ல ஒன்று. அந்த கிஃப்ட் அனலைஸ் பண்ணும்போது கூட we would have studied this stands for death. இந்த வெள்ளைப்போளம் யூஸ்வலி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டெத். ஏன்னாக்கா டெட் பாடியில போடுற ஒரு கெமிக்கல். ஓகே, தட் இட் இஸ் ஒன் ஆஃப் தட். ஓகே. ஸோ இது ஏன் கொடுத்தாங்கன்னா, வைன் கூட கலந்து கொடுப்பாங்களாம், எஸ்பெஷலி கிராஸில் இருக்கவங்களுக்கு, பிகாஸ் இட் இஸ் லைக் அ பெயின் கில்லர். ஓகே. ஸோ அதோட கொடுத்துருந்துருக்காங்க. பட் வி see that he did not drink this. Okay. So this is not at the cross, it is before. இந்த படம் அதுக்கு இல்லை. ஸோ he did not drink that. Okay. ஸோ அதுக்கு நிறைய மீனிங் கமெண்ட்ரிஸில் they'll try to understandல ஏன் குடிக்கல அவரு அப்படின்ட்டு. ஸோ ஒன் ஆஃப் தட் மீனிங் வந்து he did not want to dull that pain. அந்த ரிடெம்ஷன் ஆக்ட் ஆஃப் ரிடெம்ஷன் கிராஸ்ல எல்லாருடைய சின்ஸுடைய வேதனையும் அவர் தாங்கணுன்றது தான் ட்ரையூன் காடுடைய பிளான் இல்லையா? ஸோ தட் வாஸ் த பிளான். ஸோ வென் ஜீசஸ் வென்ட் த்ரூ த கிராஸ், ஹீ டிடன்ட் வாண்ட் டு ரெடியூஸ் த பெயின். டல்லன் பண்ணி மயக்கத்துல இருந்து அப்படி கேஷுவலாக எடுக்கல அவர். ஹீ வாண்டட் டு கோ த்ரூ த பெயின், கோ த்ரூ த டெத், கோ த்ரூ the grave. He wanted to do the whole thing. Adnala he did not drink the wine with gall. That is simply or amazing information. He did not want to reduce that pain. Fulla he wanted to go through it. But there was another time wine was given to him. Adi vastu parunga. வாசிச்சிடலாம். Actually, this is very interesting. So let's read it. Luke 23:36. போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து. ஓகே, சரி. அதே இது Matthew 27:48ல.
27:48. அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான். ஆஹ், 27:48 அதா தப்பா எழுதிருக்கேன் அப்படின்னா. சாரி 48. உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காளானை எடுத்து காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். ஓகே. ஸோ கடல் காளான் ஸ்பாஞ்சில் எடுத்து ஒருத்தர் கொடுக்குறாங்க, காடியில் கலந்து கொடுக்குறாங்க. ஓகே. மார்க் 15:35-36. லாஸ்ட் டைம் வாசிச்சது 15:23. இப்போ 35:36. அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஒருவன் ஓடி கடற்காளானை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொறுங்கள், எலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றான். சரி. ஸோ இப்போ குடிச்சது வைன் வித் சோர் வைன் தான் இங்கிலீஷில் இருக்கும், ஆர் காடி இருக்குது இல்லையா? ஸோ திஸ் இஸ் வைன் மிக்ஸ்ட் வித் வினிகர். ஏன் வைன் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியும்ல? கிரேப்ஸ்ல இருந்து ஜூஸ் எடுத்து அதை கொஞ்சம் ஃபர்மெண்ட் பண்ணி தே மேக் வைன் அவுட் ஆஃப் இட். வாட் இஸ் வினிகர்? வெரி சிமிலர் ப்ராசஸ் பட் லோவர் குவாலிட்டி தான் வினிகர் ஆக்சுவலாக. ஓகே, அதனால தான் அது சாராக இருக்கும், லைக் அசிடிக்காக இருக்கும் ரொம்ப. வைன் வந்து ஐ திங்க் இட் இஸ் லிட்டில் பெட்டர். ஸோ ரிச் பீப்புள் ட்ரிங்க் வைன். அந்த சவர் வைன் ஆர் வினிகர் கலந்த காடி கலந்தது தான் புவர் பீப்புள், சாதாரண மக்கள் கேன் ட்ரிங்க் ஒன்லி தட். ஸோ தட் இஸ் வாட் வாஸ் தேர். சாதாரண ட்ரிங்க், ஏழை மனுஷங்க குடிக்கிற ஒரு பானம் வந்து இந்த சோர் வைன். ஸோ செகண்ட் டைம், ஃபர்ஸ்ட் டைம் தான் கால் இல்லை அந்த மேர் கலந்த கால் குடிச்சா குடிக்க கொடுத்து வேண்டான்னு சொன்னாரு. செகண்ட் டைம் ஹீல் சே ஐ எம் thirsty and all that and he drinks this. ஆனால் நீங்கள் இப்போ வாசிச்சதில் நீங்கள் கவனமாக வாசிச்சிருந்தீங்கன்னா ஒரு இதில் ரோமன் சோல்ஜர்னு இருக்கும், ஒரு இதில் பக்கத்தில் நின்னவங்கன்னு இருக்கும், ஒரு இதில் யாரோ வந்தாங்க அப்படின்னு இருக்கும். ரைட் யூ ஹவ் நோட்டிஸ்ட். லூக் எழுதினதுலையோ மேத்யூ எழுதினதுலையோ மார்க் எழுதுலையோ இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். there's nothing wrong in it. they are not sure. அந்த ரைட்டர்ஸ்க்கு வந்து யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. Okay, so they are not sure. There is one gospel writer who was at the cross, John. இல்லையா? ஜான் அடிவாரத்திலே சிலுவைக்கு அடியிலேயே தான் நின்றுட்டு இருந்தாரு, ரைட்? ஸோ அவர் என்ன எழுதுறாருன்னு பாருங்க. ஜான் 19:28-30. ஜான் 19:28-30. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இப்போ கூட எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல? முன்னாடி இருந்ததை விட அவர் குடித்தாரு, இப்போ குடிச்சாருன்னு இருக்கு, ரைட்? இந்த சவர் மைனை அவர் குடிச்சாரு. முதல்ல கொடுத்ததை ஹி ரெஃப்யூஸ்ட், இது ஹி ட்ராங்க். என்ன டிஃப்ரென்ஸு? மற்றவங்க எழுதினதுலேயும் இதுலேயும் ஒரு மெயின் டிஃப்ரென்ஸு, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஈசாப் பிரான்ச்சில் முக்கி கொடுத்தாங்க அப்படின்னு இருக்கு, ரைட்? ஸோ அதுதான் பிக்கெஸ்ட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், ரைட்? ஆல்சோ நீங்கள் வாசிக்கும் போது அந்த 19:28-30 ஸ்கிரிப்சர் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்காக அப்படின்னு ஆரம்பிக்கும், கரெக்டா? ரைட்? ஸ்கிரிப்சர் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்காக இதெல்லாம் நடந்ததுன்னு. ஸோ டெஃபினட்டாக நோட் பண்ண வேண்டிய ஒரு போர்ஷன். ஸோ ஹிசாப்பில் முக்குன காடிய நவ் ஹீ இஸ் ட்ரிங்கிங். ஓகே, ஸோ ஹிசாப் எங்கே முன்னாடி பார்த்துருக்கோம் நம்ம? பாஸ் ஓவரில், ரைட்? இது ஹிசாப் பாஸ் ஓவருடைய டீட்டெயில்ஸ் இருக்கும்ல, ரத்தத்தை எடுத்து பிளேக்லேருந்து தப்பிக்கிறதுக்கு தானே, 10th பிளேக்லேருந்து தலைப்பிள்ளை சங்காரத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் பாஸ் ஓவர்னு ஒன்று காட் இன்ஸ்டிடியூட் பண்ணுவார். அதில் என்ன பண்ணாங்க? ஒன் ஆஃப் த திங்ஸ் தே ஹாவ் டு டூ வாஸ் ஒரு
தப்பில்லாத பிளெமிஷ் இல்லாத ஒரு lamb எடுத்து அந்த ரத்தத்தை எடுத்து ஹிசாப் bunch of hyssop leaves தான் அந்த ரத்தத்தை எடுத்து போட சொல்லியிருக்கோம். இதான் ஹிசாப். இட் லுக்ஸ் லைக் திஸ். அண்ட் அந்த பஞ்ச் வச்சு ரத்தத்துல முக்கி தான் லென்டில் அந்த டோர் போஸ்டில் லென்டில்லாம் பிளட்டை வச்சு மார்க் பண்ணணும். அப்போ ஹூவர் இஸ் அண்டர் இஸ் சேவ்டு. இல்லை அந்த ஏஞ்சல் வில் பாஸ் ஓவர். அந்த பாஸ் ஓவர் தான் அந்த லேம்பு தான் ஜீசஸ், ரைட்? ஸோ பிஹோல்ட் த லேம்ப் ஆஃப் காட் சொல்வார் ஜான் த பேப்டிஸ்ட். ஸோ அது அவர் தான் இது. ஸோ இந்த பாஸ் ஓவரில் வந்த இந்த எலிமெண்ட் ஆஃப் ஹிசாப் இங்கே இப்போ இட் இஸ் நவ் இன்வால்வ்டு. கரெக்டா? யோசிச்சு பாருங்க. இல்லாட்டி ஹிசாப் எங்கே வரும் இந்த சீனில், ரைட்? ஸோ அந்த சீனை பார்த்து ஜீசஸ் சேஸ் ஐ எம் thirsty. யாரோ எடுத்து அந்த சவர் வைனை ஹிசாப் பிரான்ச்சில் முக்கி கொடுக்க now Jesus will drink. Why? Because the Passover lamb and the hyssop is used. முன்னாலே நடந்திருக்கு, நிழலா நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம 69 வாசிச்சோம்ல, 69:21 பாருங்களேன், திரும்ப வாசிச்சு பாருங்களேன். Psalm 69:21ல என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்து சும்மா கொடுத்தாங்க கால் எனக்கு. செகண்ட் டைம் என் தாகத்துக்கு he said I am thirsty. அப்பதான் போய் யாரோ இதை கொடுக்குறாங்க. For my thirst they gave me vinegar to drink. What detail! எவ்வளோ டீட்டெயில் பாருங்க. மெசையா பத்தி, மெசையா வாழ்க்கையில நடக்க போற காரியங்களை பத்தி இவ்வளோ மைன்யூட் டீட்டெயில் God has given 1000 years before Jesus has come. He has given to King David to write. மைண்ட் சிம்பிளி பாகிள்ஸ். இதெல்லாம் மனுஷனா எழுதின ஒரு புக்கா இருக்கவே முடியாது. கரெக்ட்? இம்பாசிபிள், இம்பாசிபிள். ஹிசாப் இலைய பத்தி எழுதினது இன்னும் பழசு, 1500 வருஷம் ஜீசஸ்க்கு முன்னாடி மோசே வச்சு மோசே டைம்ல எழுதப்பட்டது. அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி ஜீசஸ் பிஹேவ் பண்றாரு பாருங்க. அது இன்னும் அமேசிங். ஓ மை காட், திஸ் இஸ் லைக் ஃபண்டாஸ்டிக். இல்ல, திஸ் இஸ் சூப்பர். Psalm 69 is fantastic, really. Oh, okay. So, where is my covenant keeping God slide தேடுறேன் நான். One second. God has taken care of it so beautifully, right? One doubt, can I ask? Yes, yeah, please, of course. கேளுங்கம்மா. Yeah, I have a doubt. See, first time he refused because he don't want to dull the pain. Correct. So he refused. It was the given thing was the wine, right? Wine. Okay. And Gall. second time, எனக்கு அது புரியல. Second and third time. ஓகே, கால்னு ஒன்று இருக்குல்ல இங்கிலீஷ்ல, கால். அதுல அங்க என்ன இருந்தது? வெள்ளைப்போளம். வெள்ளைப்போளம் மிக்ஸ் பண்ணி ஒன்னு பண்ணாங்க இல்லையா? ஆமா. அந்த மிக்ஸ்சர் தான் பெயினை குறைக்கிற மிக்ஸ்சர். ஓகே, ஓகே, ஓகே. ஆல்ரைட். இப்போ இந்த சவர் வைன்னு இருக்கும். இங்கிலீஷ்லயும் 2 வித்தியாசமா காடி கலந்தது. ஸோ 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரிங்க்ஸ். அது கிளியரா ஃபர்ஸ்ட் கிராஸுக்கு முன்னாடி? கரெக்ட். ஒன்னு வந்து ஒன்னு வந்து ரொம்ப கசப்பா இருக்கும், ஒன்னு வந்து இது இருக்கும். கரெக்டா? கரெக்ட், கரெக்ட், அப்சல்யூட்லி ரைட். ஸோ அந்த வெள்ளைப்போளம் கலந்த வைன் வந்து இட் இஸ் சம்திங் எல்ஸ். ஓகே, அதுதான் அந்த கால். கால் வந்து ஆக்சுவலா இட் இஸ் பிட்டர் அப்படின்றத குறிக்கிறதும் கால் தான். ஆமா. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் சம்திங் பிட்டர். எனிதிங் பிட்டர் வில் பி கால்டு கால். ஸோ பைபிள்ல சில இடத்துல கர்சஸ்ல இருக்கும். இல்லாட்டி ரொம்ப அழும்போது மக்கள் அழுவாங்க, என் வாழ்க்கை இப்படி கசந்துட்டே அப்படின்னும் போது என் வாழ்க்கையில இவ்வளவு கால் இருக்கே அப்படின்லாம் அழுவாங்க. ஸோ அந்த கால்ன்றது பிட்டர்னஸை குறிக்கிற ஒரு வார்த்தை.
ஃபர்ஸ்ட் ம் கொடுக்கப்பட்ட ட்ரிங்க்கு கசக்கும். ஏன் கசக்கும்னாக்கா அது ஜூயிஷ் பழக்கப்படி செய்யற ஒரு காரியம். இந்த கிராஸ்ல காலை உடைப்பாங்கன்னு நம்ம இதுக்கு முந்தினதுல படிச்சோம்ல. காலை ம் உடைக்கிறது ம் ஒரு 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 ப்ரொசீஜர், ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். ஜீசஸ்க்காக நடந்த ப்ரொசீஜர் கிடையாது. குரூசிஃபிக்ஷன் எப்படி ஒரு ப்ரொசீஜர். ரோமன்ஸ் வந்து இப்படி சிலர் வந்து ஹேங் பண்ணுவாங்க, சிலர் தலையை வெட்டுவாங்க சில கண்ட்ரில. இந்த ம் காலத்துல எலக்ட்ரிக் சேர்னு இருக்கு. அவங்க கேபிட்டல் பனிஷ்மெண்ட் எப்படி கொடுத்தாங்க? கிராஸ்ல கொடுத்தாங்க. அப்போ கிராஸ்ல கொடுத்துட்டு வேகமா சாகாம இருந்தாங்கன்னா தே பிரேக் தேர் லெக்ஸ். இது ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர், ம் நத்திங் நியூ. ம் அதுபோல இந்த இந்த கசப்பு கலந்த வைன் வந்து ஒரு மருந்து. இந்த பாம்போல தொங்குற மக்களுக்கு வலி கொஞ்சம் தெரியாம இருக்கிறதுக்காக they give this. ம் அது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். அத Jesus did not take it. Are we clear? Okay. That he did Yes. not take it. He refused. நான் குடிக்கலன்னு வேண்டான்றாரு அவரு. He refused. அப்போ அத இப்போ உள்ள பைபிள் ஸ்காலர்ஸ் யோசிக்கிறாங்க, ஏன் வேண்டான்னு சொன்னாருன்னு. அப்போ அதுல அவங்க இது ஒரு டிரைவ்டு அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்? மீனிங் இப்படித்தான் இருக்கணும் ம் அப்படின்னு தே ஆர் அரைவிங் அட் தி ரிசல்ட். என்ன ரிசல்ட்? ஓகே, அப்போ வலி தாங்காம் வலி வேண்டான்னு சொல்ற மருந்து எனக்கு ஐ டோன்ட் வாண்ட், எனக்கு வலியை ம் தான் நான் ம் சூஸ் பண்றேன்னு ஜீசஸ் எடுக்கிறாரு, அந்த டைம்ல எடுக்கிறாரு. ம் செகண்ட் டைம் வர்றது வந்து அந்த ஹிசாப் பக்கத்துல இருக்குது, சாதாரண ம் ஒரு ட்ரிங்க், நமக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி, ரைட்? ஜஸ்ட் லைக் ட்ரிங்கிங் வாட்டர். தே ஆர் ட்ரிங்கிங் தி ம் சவர் வைன். காஸ்ட்லி வைன் வைக்க மாட்டாங்க, பிகாஸ் ஒன்லி ரிச் பீப்புள் ம் ட்ரிங்க் wine, or ம் maybe only in a special meal they'll have proper wine. அப்ப நார்மல் பீப்புள் ம் என்னத்த குடிப்பாங்க? இந்த வைன் வினிகர் கலந்த லோ கிரேட் வைன், ரைட்? அதான் சவர் Okay. வைன். கசக்க ஒரு திஸ் இஸ் நாட் கசப்பு, திஸ் இஸ் ம் அசிடிக் வைன். டேஸ்ட் பண்ணிக்கிங்களா? லைமை பச்சையா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ம் ம் அது சவர். அதான் சவர் இஸ் த ரைட் இங்கிலீஷ் வேர்ட். தமிழ்ல என்னது அது? புளிக்கிறதா? சவருக்கு என்ன தமிழ்னு கரெக்டா சொல்ல தெரியல. ஸோ அந்த வைனை தே ஆர் கிவிங் அண்ட் ஜீசஸ் இஸ் ஆஸ்கிங் ஃபார் இட். He says, I am ம் thirsty. And then somebody ம் is coming and giving ஹிசாப்ல கொடுத்து, அப்போ இந்த இந்த குட்டி ஸ்டோரியில என்னது உண்மையாகுது? சாம் 69 வேர்ஸ் மறந்துட்டேன். அந்த 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 இதுல உள்ள 2 பார்ட் ஆஃப் த வேர்ஸும் ஃபுல்ஃபில் ஆகுது, ரைட்? So that's why it is, I found it simply amazing. 21. They gave me gall for my food, ம் which he did not eat. Okay. And for my thirst. இது his thirst. He said he's thirsty. They ம் gave me ம் vinegar to drink. Amazing or ம் what? ஆமா இல்ல? ம் ஆமா. 69:21ல 2 போர்ஷனும் becomes fulfilled. Cover out. ஆஹ் ம் becomes fulfilled. அதான் ஜான் அதை எழுத ஆரம்பிக்கும் போதே he says ஸ்கிரிப்சர் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்காக அப்படின்னு. ஏன்னா ஹிசாப்பையும் இழுக்கிறாரு அவர் அதுல. ம் ம் 12:22ல இருக்கிற அதையும் he is pulling in, and of course Psalm 69 he is pulling in. So that's why I said this is simply superb. So Psalm 69 பாத்தீங்கன்னா எத்தனை எத்தனை பாயிண்ட் இருக்குல்ல அதுல. He'll be hated for no reason, he'll be very zealous போர்ஷன் இருக்குது. He'll be a stranger to his own brothers. யாரையும் அவரு ஒரு லவ்விங் சரௌண்டிங்கே இல்லை ஜீசஸ்க்கு இல்ல. பீப்புள் ஆர் ஹேட்டிங் வித்தவுட் ரீசன், வேற மாதிரி ம் போட்டோம். ஆனா சொந்த சொந்த டிசைபிள்ஸ் இருக்கட்டும், ஆர் சொந்த கூட பிறந்த பிரதர்ஸ் யாரும் கூட நிக்கல இல்ல. அவரு ஒத்தையா ம் நின்னுட்டாரு கடைசியில. ஆமா, நோ ஒன் வாஸ் வித் ஹிம். அப்ப அதுவும் அந்த 69:8ல ஐ பிகம் அ ஸ்ட்ரேஞ்சர் டு மை பிரதர்ஸ், ஏலியன் டு மை மதர்ஸ். பக்கத்துல யாருமே இல்ல கூட. ஆமா. And in this detail, in the gall பத்தியும். So And 69. how this is getting linked with this Exodus chapter 12:22 that Oh, we saw right. Passover. Passover. So Passover, oh, that's a long thing. Okay, I'll சொல்றேன் No, கடகடன்னு. just Yeah, okay. சொல்றேன். So
எக்ஸோடஸ் 12ல அந்த 10 பிளேக் முடிஞ்சு God is redeeming or delivering, correct word வந்து delivering, freedom கிடைக்குது இஸ்ரவேல் people from Egyptian pharaoh, கரெக்டா? அந்த ஸ்லேவரியில இருந்து, அடிமைத்தனத்துல இருந்து, கஷ்டத்துல இருந்து கடவுளை ஃப்ரீயா வர்ஷிப் பண்றதுக்கு they are getting freedom. தாங்க Correct. கண்ட்ரி தங்க காட்னு கிடைக்குது. நீங்க அந்த வாங்க, நீங்க வாங்க. கடைசி பிளேக்ல who got how did they do it? மற்ற பிளேக்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா God will act. இஸ்ரேலுக்கு மட்டும் வெளிச்சம் இருக்கும், இவங்களுக்கெல்லாம் கஷ்டம் இருக்கும். இஸ்ரேலுக்கு ஒன்றும் நடக்காது, எகிப்துக்கு தான் அந்த ஃபயர் இருக்கிற ஹெயில் ஸ்டாம்லாம் வரும் அப்படின்னு God keeps on protecting Israel. அந்த லாஸ்ட் பிளேக்ல தான் God expects an act of faith. ஒரு ஃபெய்த்தோட இந்த பீப்புள் செய்யறதுக்குன்னு ஒரு வே அவுட் கொடுப்பாரு, கரெக்டா? லைக் இந்த பிளேக் நடக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும்ட்டு லைக் ஹீல் கிவ் அ சொல்யூஷன் ஃபார் தட் பிளேக். என்ன கொடுக்குது? இந்த ஆடை அடிங்க, குறை இல்லாத ஒரு பிளெமிஷ் இல்லாத ஒரு ஆடை அடிச்சு 1 year old, அதுக்கு லாங் ப்ரொசீஜர், நிறைய ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம். எடுத்து அடிச்சு ரத்தத்தை போட்டா அதுக்கு அடியில் அந்த வீட்டுக்கு அடியில இருக்கிற எல்லாரும் தப்பிப்பாங்க. இஸ்ரேல் மக்கள் மட்டும் இல்லை, எகிப்தியர் வந்து அதுக்கு அடியில அதை நம்பி பிளட்டை போட்டா தப்பிச்சிருவோம் அப்படின்னு யாரெல்லாம் நம்புறாங்களோ, எனிபடி ஹூஸ் அ பிலீவர் வில் பி கெட்டிங் ஃப்ரீடம் அவுட் ஆஃப் ஈஜிப்ட். ஸோ அதுக்கு அந்த கூடாரத்துக்கு அந்த கவருக்கு அடியில் இருக்கிற எல்லாரும் ஆர் சேவ்டு. நோ அதர் கண்டிஷன், இஸ்ரேலாயிட்டா இருக்கணும்ன்றது கண்டிஷனே கிடையாது. அதான் பை ஃபெய்த் யூ வில் பி டெலிவர்டு, ஃபினிஷ்ட். நம்பணும், அவ்வளோதான். ஐயோ ரத்தத்தை போட்டாக்கா விடுதலையா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கவங்க யாரும் தே குடன்ட் கம். யாரெல்லாம் ஃபெய்த்ஃபுல்லா ஆர் காட் கேன் டூ திஸ்ன்னு நினைச்சாங்களோ தே வில் டூ. அந்த ப்ரொசீஜர்ல ஹிஸ்ஸாப் பிரான்ச்சை வச்சு ரத்தத்தை பூசுன்ட்டு இருக்கு. இஃப் யூ வாண்ட் தட் வாஸ் தேர், எக்ஸோடஸ் 12:22. ஓகே இருக்கும். ஓகே, அது ஆமா, நீங்க அது ஐ திங்க் யூ ரெட் திஸ். இப்போ இந்த லேம்ப் எப்படி became சிம்பிள் ஆஃப் ஃப்ரீடம், கரெக்டா? அந்த அடிக்கப்பட்ட ஆட்டின் ரத்தத்துக்கு பின்னாலதான் ஒளிஞ்சாங்க இவங்க எல்லாரும். யாரெல்லாம் ஒளிஞ்சாங்களோ, யாரெல்லாம் இந்த ரத்தத்தை நம்பி ஒளிஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீடம் இல்ல, அந்த மறைவுல இருந்த எல்லாருக்கும் ஃப்ரீடம். சேம் பிரின்சிபிள் ஃபார் ஜீசஸ் பிளட், கரெக்ட்? அந்த ஆடு மாதிரியே தான் ஜீசஸும், ரைட்? ஸோ அந்த ஆடு வந்து ஜீசஸோட நிழல் போல, முன்னால இருந்த நிழல் மாதிரி, ரைட்? பின்னால நடக்க போற மெசையாவோட லைஃப கடவுள் ஒரு சிம்பாலிக்கா அந்த இஸ்ரேல் மக்களை செய்ய சொல்லியிருக்காரு. அதனால ஆடு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அவங்களும், ரைட்டா? ஆடு ஆக்சுவலா இன்னும் லாங்கர் ஸ்டோரி, பட் நான் இன்னொரு தடவை வேணா அதை எடுக்கிறேன் நெக்ஸ்ட் டைம். வெறும் ஆடு மட்டுமே 1 hour எடுக்கலாம். I'll take like that. ஆமா. ஸோ ஜீசஸ் இஸ் த பாஸ் ஓவர் லேம்ப், அது தெரியும்ல? நியூ டெஸ்ட்மென்ட் வசனங்கள் நிறைய இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஹி இஸ் த லேம்ப்னு சொல்றது தான் ஜான் த பேப்டிஸ்ட். அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, மினிஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்படிதான் சொல்லுவாரு, ஹியர் இஸ் த லேம்ப் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு. தேவ ஆட்டுக்குட்டின்னு தான் இன்ட்ரடியூஸே பண்ணுவாரு. யோசிச்சு பாருங்க, யாராவது அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது கசின் வேற, என்னோட கசின் வராரு, அவரும் மினிஸ்டர் ஆக போறாரு, அவரும் தேவ பிள்ளைன்னு சொல்லியிருக்கணும். இல்ல, he straight away says he is the lamb, உலகத்துக்காக அடிக்கப்பட போற lamb அப்படின்னு நேர lamb of Godன்றாரு, right? So the lamb starts from there. Actually it starts off from Genesis chapter 3 itself. Genesis chapter 3ல இவங்க ஆடம் ஈவ் வந்து ஒரு இலையில ட்ரெஸ் தச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, மறைஞ்சுதான் உட்காந்துருப்பாங்க, ஒளிஞ்சு உட்காந்துருப்பாங்க. அப்போ கடவுள் வந்து ஒரு தோலால ஒரு ட்ரெஸ் கொடுப்பாரு. அது தெரியுமா? 3:20 தெரியும்ல? ஆமா, அந்த தோல் வந்து ஆட்டோட தோலா இருந்திருக்கணும்.
ஏன்னா அது வரைக்கும் மரணம் இல்லாத ஒரு ஈடன்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அஹ், அது தப்பே பண்ணல, ஒரு சப்ஸ்டிடியூஷன் இல்லது, அந்த ஆடு தப்பே பண்ணல, பட் காட் கில்ஸ் தட் lamb டு கெட் த தோல், அண்ட் அந்த தோலில் Yes. தான் கவர் பண்றாரு ஆடம் ஈவ, பாவமுள்ள பீப்புளை கவர். அந்த கவர் அங்கேயே ஆரம்பிச்சிடும். ஆடம் ஈவுக்கு கொடுத்த கவர் காட். இங்க இங்க இஸ்ரேல் மக்களுக்கு கிடைச்ச கவர் இந்த லேம்போட பிளட். கரெக்ட். ஸோ அதே பேட்டர்ன் Yes. மாறவே மாறாது. அண்ட் தென் உலகத்துல இருக்க எல்லா மக்களுடைய பாவத்துக்கும் மறைவா ஒளிஞ்சு திரிகிறது, ஒளிஞ்சு நம்மளால ஹைட் பண்ணிட்டு போக முடியறது ஜீசஸோட பிளட். சேம் பேட்டர்ன், த பேட்டர்ன் நெவர் சேஞ்ச். Okay. ஆமா, அதுதான் ஆடு, அதுதான் அந்த ஹிசாப். Okay. ஓகே. Okay. Thanks, Pamela. Thank you so much. No, not at all. My pleasure, my joy. Right. So this is Psalm 69. So this is in continuation with நம்ம அதை திரும்ப பார்ப்போம். That will take some more time. இல்லை அந்த எல்லா பாயிண்ட்ஸையும் கம்பைன் பண்ண ஸ்லைட். We'll start it off with next Saturday. அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். So praise God for today. So this is Psalm 69. எவ்வளோ அது ஃபுல்லாவுமே மெசியானிக் சாம் தான். தயவுசெய்து வாசிங்க. ஜீசஸ் பேசுகிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வாசிங்க. தென் இட்ஸ் வெரி கிளியர் எத்தனை பாயிண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் பாயிண்ட்ஸ் அதில் இருக்குது Psalm 69ல. ஓகே. ஸோ தேங்க் காட். சாந்திகா, ஓவர் டு யூக்கா. Shantika is not there. Shantika is traveling. Fair enough. Remy, you're in office? I think she's in office. No, today I'm working from home, so I can. You want me Super. to pray? Yes, ma. Thank you. Okay. Our gracious and heavenly Father, Master, we thank you and praise you for this wonderful and beautiful session, Master. Lord, we are very much grateful for knowing you and knowing each and every detailing about you, Father God. You have a tremendous plans on the upcoming years, Master. It was written, the Lord, altogether 3,500 years before itself. You have a very good plan on how the world should be, and you are much more concerned about us, Master. Lord, we thank you for all the blessings that you have given us. Still, you are loving us, Master. We thank for the gratefulness, Master. Lord, we are nothing, Master, but you are very grateful, Lord. You are doing a wonderful job throughout this world, Master. But people, we are getting forgotten about it, and we are again back to our sins, Master. You have been crucified for us, for each and every one of our sins, Master. Such a detailing procedure you have undergone, Master. It is very marvelous to our eyes, Lord. Lord, thank you for knowing this much detailing, Lord. We are very much grateful, Master. Bless Pamela, Master. Lord, give her good health and good wisdom and knowledge, and through her, we are more thankful for speaking to us, Master. Lord, we are just like that, not learn or go through your words. We have to deepen our hearts and mind to sharpen and know your words, Master. Bless each one of us and let us not just forget and go like this. We have to, Master, learn more and more about you and spread your word to the entire world, and the knowledge which we have received from you, Master, we have to spread it out to the world, Master. Make useful of us as your instruments and for thoughtful of us, Master. We ask all these things in the gracious and precious name of our Lord Jesus Christ. Amen. Amen. Thanks, Da. Thank you, Remy. Thank Thank you you, for sister. coming. Thank you. Thank you, Thank Ta. you. Bye-bye. Bye. Thank you, sister. Bye. Thank you. Thank you. Thank you. Thank you, Pamela. Thank you. Thank you so much. Bye bye. Bye, Da.